நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா திரு அப்பன் வெங்கடேச பெருமாள் கோயிலில் இருக்கோம். போன காணொலி பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த காணொலி முடிச்சுட்டு மறக்காமல் போய் பாருங்கள். அதுலேயே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். அதான் இந்த காணொலி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இப்போ நம்ம அடுத்த கோயிலோட முகப்பில் தான் நிற்கிறோம். அப்படியே ஏறி மேலே போவோமா? மேலே போனோன்னா பெருமாள் இருப்பாங்க. அதுக்கும் மேலே போனால் சிவன் இருப்பார். போய் பார்த்துருவோமா? வாங்க. நம்ம ஒன்று பண்ணுவோமா? இந்த வெளிச்சம் இருக்கும்போதே நம்ம அப்படியே மேலே போய் சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பெருமாளை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ தான் நமக்கு மிகப்பெரிய டாஸ்க் இருக்குது. இந்த மலை மேலே ஏறணும், இந்த படிக்கட்டு மேலே ஏறணும். போயிடுவோம்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே ஏறுவோம். இந்த கோவில் ஒரு மதத்தோட கோயிலாக இருந்தாலும் இந்த இடத்த சுற்றி இருக்கிற இயற்கை அழகாக பார்க்கறதுக்காகவே கண்டிப்பாக வரலாம். ரொம்ப அழகாக இருக்குது மேலே ஏற ஏற. அப்படியே பாருங்களேன், தூரத்தில் இந்த பாலாறும் தெரியுது. இந்த ஹைவே இயற்கை இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. முக்கியமாக அந்த இயற்கைக்காக தான் இங்கே வந்திருக்கோம். நம்ம இப்போது அப்படியே மேலே போனால் சிவன் இருக்கார். அங்கே வந்து ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் இருக்குது. என்னன்னு மேலே போய் பார்ப்போம். அப்படி பார்த்துட்டே வாங்க, நான் மேலே போயிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். அப்படியே மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ உள்ளே நடந்து சிவன் கோயிலில் டச் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மண்டபம் இருக்குது பாருங்களேன். எனக்கு என்ன தெரியல, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க அப்படியே உள்ளே நடந்து போவோம். வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்குது, ஏதோ விசேஷ நாள் போல். உங்களால் இவ்வளோ ஹைட்டு படிக்கட்டு ஏறி வர முடியல அப்படின்னாலும் அங்கே பாருங்களேன், நேராக வண்டியில் வர ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி நேராக மேலே வந்துடலாம். எல்லாரும் நம்மளே குறுகுறுன்னு பார்க்குறாங்களே. சரி ஓகே, நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சொல்லியிருந்தேன்ல, அப்படியே கேளுங்களேன். உங்களுக்கு தெரியுதா, கேட்குதா? தமிழில் பண்ணுறாங்கள பூஜையை. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல மட்டும்தான் தமிழில் பண்ணுறாங்க. அதாவது நம்ம அவங்கக்கிட்ட கேட்காமையே தமிழில் பூஜை பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கும் என்ன மாதிரி தமிழில் பூஜை கேட்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, தமிழில் வழிபாடு பண்ணணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா இங்கே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்காமையே தமிழில் கிடைக்கும். இங்கே எவ்வளோ நேரம் எடுக்கலான்னு தெரியல, என்னால் முடிஞ்ச அளவு எடுக்கிறேன். இப்படி தமிழில் எல்லா கோயிலையும் வழிபாடு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு என்ன மாதிரி ஒரு ஆசை இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். அப்படியே இந்த மலைக்கு கீழே போனால் பெருமாள் கோயில் இருக்குது. சரி அப்படியே ஒரு சுற்றிட்டு அப்படியே உள்ளே காட்டுறேன், என்ன இருக்குதுன்னு பார்த்துருங்க. எப்படியும் சாமியை பார்க்க முடியாது, கோயில் அப்படியே காட்டுறேன் பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம். சரிங்க, அப்படியே முழுசாக பார்த்தாச்சு. அப்படியே கிளம்புவோமா? நல்லா இருட்டுது. இந்த சூழல் ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த சமயத்தில் நீங்களும் வரலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, இந்த காணொலி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி காணொலிகள் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி. வானவர் மேலது நீ